ஈஸியாக ட்ரேசிங் டிசைன் போடுறதுக்கு நம்ம ஸ்டென்சில்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு தான் நம்ம ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த டிசைன் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கிறேன். வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது நம்ம வரைகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து ஸ்டென்சில்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஈஸியாகவே நம்ம எத்தனை ஃப்ளவர் வேணும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுக்கலாம். ஒன்றே ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டாலும் போதும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டுக்காக ரெட் கலர் வச்சு தான் வரைஞ்சி எடுக்கிறேன். இப்போ சென்டரில் உள்ளது நம்ம அப்படியே வரைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், ரெண்டாவது லீஃபுக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கிறேனோ அதுபோல் உள்பக்கம் கொஞ்சம் கேப்பு விட்டு வரைஞ்செடுக்கலாம். கரெக்டாக வரையணும்னு சொல்லிட்டு இல்லை, கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், இதில் காட்டு தரேன். இதில் கொஞ்சம் கேப்பு நீக்கி இந்த ரெட் லைன் வந்து நம்ம வரைஞ்செடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம இந்த வரைகிற இந்த பிளாக் கலர் வந்து கரெக்டாக அப்படியே தான் இருக்கணும். எதுக்காக இப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபுல்லும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், கொஞ்சம் போல் கேப்பு விட்டு நம்ம இது போல் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இது போலேயே எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அதில் எல்லாம் நம்ம வந்து இதை வரைஞ்சி எடுக்கணும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் நம்ம இப்படி வரைஞ்சி எடுக்கலாம். இதுபோல் நீங்கள் ஸ்டென்சில்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலும் நம்ம வந்து எத்தனை ஃப்ளவர் வேணும்னாலும் ஈஸியாட்டு போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுபோல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இப்போ வரைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம இனி இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நம்ம சென்டரில் உள்ள அந்த பெட்டல் வந்து கரெக்டாக நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சதையே மெதுவாக பொறுமையாட்டு கட் பண்ணி எடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அது வரும். அடுத்து நம்ம இதில் ரெட் கலரில் வரைஞ்சிருந்தோம்ல, இதுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது. பாருங்கள், அதில் கொஞ்சம் கேப் இருக்குது. கொஞ்சம் கேப்பு விட்டு அதுக்கப்புறமாட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இதில் வந்து பிளாக் கலரில் நான் இப்போ கட் பண்ணுற இடம் கரெக்டாக அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். கோணல் எதுவுமே வராமல் அந்த பிளாக் கலரில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அந்த ரெட் கலர் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் இல்லை, முன்ன பின்ன கோணலாக இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் இல்லை. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சது அப்படியே கரெக்டாக வரணும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்டென்சில்ஸ் வந்து நம்ம வாங்குறத விட நீங்கள் இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாடல் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கிட்டே இருந்தேன்னா அதுக்கே நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் ஆகும். இப்போ ஒரு ஸ்டென்சில்ஸ் வந்து 200 ருபீஸ் வரும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாடல் கேட்பாங்க. அப்போ நமக்கு அது வந்து செட் ஆகாது. இதுபோல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஓன் ப்ளவுஸுக்கு கூட போடலாம். பாருங்கள், இதுபோல் நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுபோல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகிட்டு அழகாக அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வருது. கட் பண்ணும்போது அந்த பிளேடு பக்கத்தில் நம்ம சென்டர் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக வருது. கரெக்டாக அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். அதுபோல் நீங்கள் வச்சு அப்படி கட் பண்ணி எடுங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இனி இதுக்கு கீழ்ப்பக்கத்தில் உள்ள அந்த சர்க்கிளை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் கட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறமாட்டு அதை கட் பண்ணி எடுக்கணும். இனி இதை வந்து நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நெக் டிசைன் தான் போட போகிறோம். பாருங்கள், நம்ம இனி இதில் அப்படியே வரைஞ்சி எடுத்தால் போதும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு.
நம்ம ஒவ்வொரு டைமும் வரையும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் ஜாயின் பண்ணி விடலாம். இனி கீழ் பக்கத்தில் உள்ளதையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணியும் விடலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, பாருங்கள் எப்படி வரையணும்னு சொல்கிறேன். இதை கரெக்டாக நம்ம அந்த நெக்கில் வந்து கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், சென்டரில் உள்ளதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இந்த 2வது பெட்டல்ஸில் நம்ம ரெட் கலரில் கட் பண்ண பிளேஸை மட்டும் வரைய வேண்டாம். அந்த பிளாக் கலரில் நம்ம கட் பண்ண அந்த பிளேஸை மட்டும்தான் எல்லாத்துலேயும் நம்ம வரையணும். ஒரே ஒரு பக்கம் வரைஞ்சி அதுக்கு மேல் பக்கத்தையும் வரைஞ்சி விடலாம். பாருங்கள், வரைஞ்சி விடும்போது சின்ன கேப் வரும். அதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து இப்படியே ஜாயின் பண்ணி விடும்போது இன்னொரு மெத்தடில் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய மாடலில் வரையலாம். பாருங்கள், இது போலயே நம்ம அடுத்தும் வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஒரு திக்கான இன்விடேஷனில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளவு ஈஸியாக இந்த மெத்தட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்து அதுக்கடுத்து வரையணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு 4 பெட்டல்ஸ் மட்டும், ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து நம்ம வரைஞ்செடுப்போம். பாருங்கள், இதில் 1 2 இதுபோல் நம்ம இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு மொட்டு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து வி ஷேப்பில் வரைஞ்செடுக்கலாம். இப்படியும் வரைஞ்சி நம்ம ஒர்க் போடலாம். நம்ம அதுக்கடுத்து இதில் ஒரு 3 பெட்டல்ஸ் வச்சு வரையும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் இதில் 4 பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஆனால் நம்ம 3 வரையும் போதும் பார்க்குறதுக்கு மொட்டு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதுவரை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.